அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய திமுக நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் நம்மளுடைய இந்து மத கடவுள், அதாவது சீர்காழியில இருக்கக்கூடிய சட்டைநாதர் சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணியிருக்காரு. இதை நான் எந்த கண்ணோட்டத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, இவங்க திமுக காரவங்க பெரியாரிசம் பேசுவாங்க, கடவுள் இல்லைங்கிறது இவங்களுடைய கொள்கை கோட்பாடு, சமூக நீதி பேசுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க இந்த கொள்கை இந்து மத கடவுள் இல்ல, எங்க இந்து மத கடவுளுக்கு நாங்க அப்பாற்பட்டவங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் இது என்ன இந்துக்களுக்கு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய முதலமைச்சர் வீட்டுல இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின், அவங்க எல்லாருமே இந்து மதத்தை நல்லபடியா வழிபட்டுறாங்க. அப்படி இதெல்லாம் யாருக்காக சொல்றாங்க அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு ஓட்டு அளிக்கக்கூடிய அவங்களுக்காக தான் இவங்களுடைய கொள்கைகளை பரப்புறாங்களே ஒழிஞ்சு அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இந்த கொள்கை கிடையாதான். அந்த கொள்கை இல்லாதவங்களை எப்படி அவர் வச்சுக்கிறாரு? அப்ப ஸ்டாலின் அவரும் வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா சாமி கும்பிடுறாரு. அப்போ அதை தொடச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க? அரசியல் பண்றாங்க. இப்ப அரசியலுக்காக ஒரு கொள்கையை தூக்கி பிடிக்கிறாரு முதலமைச்சர் அப்படிங்கிறது இதுவே ஒரு பெரிய நாடகங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சும் இந்து மக்கள் சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு தெரியப்படுத்துவதற்காக அவர் இன்னைக்கு எதுக்கு அந்த சட்டைநாதர் கோயிலுக்கு போயிருக்காருங்கிற விஷயத்த சொல்லதான் இந்த வீடியோவை நான் போடுறேன். அதாவது இன்னைக்கு ஊழல் கேஸ்ல பெரிய அளவுல பேசக்கூடிய இடத்துல சுமார் 888 கோடி ஊழல் செய்த லிஸ்ட்ல கே.என். நேரு அவர்கள் இருக்காரு. அவருக்கு ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்துல வம்பு வழக்குகள் அதற்கான பரிகார ஸ்தலம் தான் அந்த சீர்காழியில இருக்கக்கூடிய சட்டைநாதர் சிவன் கோயில். அப்போ தப்பு பண்ணியிருக்காரு, மாட்டிக்கிட்டாரு. அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது? சட்டைநாதர் சிவபெருமானே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி போய் நம்ம இந்து கடவுள்கிட்ட முறையிட்டு அழுதுருக்காரு, பரிகாரம் பண்ணியிருக்காரு. நல்லது நடக்குமா? நம்ம இந்து கடவுள் அவரை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.